இந்த பிரமாண்டமான RRR திரைப்படத்தை தமிழ்நாடுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. தெரியும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் 2014 இருந்து எத்தனையோ படங்களை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி மதிப்புள்ள ஒரு பிசினஸை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. Having said that, I'm very proud to welcome our esteemed guest onto the dais. So முதல்ல லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஹெட் திரு தமிழ் குமரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து தயாரிப்பாளர் திரு திருப்பதி பிரசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் குமரன் சார் கிட்டையும் திருப்பதி பிரசாத் சார் கிட்டையும் ஒரு ரிக்வெஸ்ட், வரவங்களுக்கு நீங்க பொக்கே கொடுத்து அவங்களை வெல்கம் பண்ணணும் கேட்டுக்கிறோம். ஓகே, அடுத்ததாக ப்ரொடியூசர் திரு தன்னையா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தன்னையா வாங்க சார். ஐயா வாங்க ஐயா, பெரிய படம் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்ததாக சொல்லவே வேண்டாம், எல்லார் மனசும் என் ஆலியான்னு சொல்றாங்க. இது உங்க ஆள் இல்ல, வேற ஆளோட ஆளு. Let's welcome gorgeous Alia Bhatt. I said only great things about you. Don't worry, okay? படைத்தவர்களோட புதல்வர்கள் இங்க வந்திருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரா வரல, ஒருத்தங்களா இங்க வந்திருக்காங்க. நீரும் நெருப்புமா இங்க இணைஞ்சு வர போறாங்க. Let's welcome the two tigers of RRR, Junior NTR அவர்கள் மற்றும் ராம் சரண் அவர்கள். Welcome sir, welcome to Chennai. சரித்திரத்தை சகாப்தமா மாற்றக்கூடியவர் தான் அடுத்து நான் மேடைக்கு அழைக்க போறேன். With no further delay, let's welcome ராஜமௌலி அவர்கள். ஒவ்வொருத்தங்களே இப்ப நம்ம மேடைக்கு பேச அழைக்க போறோம். அவங்க பேசினதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய question answer session வச்சுக்கலாம். So before we go ahead, sir, there's something about உங்க 4 பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கு. I don't know if you have noticed, but when we move forward in life, we always move forward with memories and our past. But when your past is a legacy, you have even more great responsibility to move forward. And every step you take, நீங்க லெகசியை, உங்களோட லெகசியை மட்டும் உங்க ஷோல்டர்ல கேரி பண்ணாம you're making your own legacy, and it's not an easy thing, sir. With so much of respect and heart-filled love, we once again welcome you four to Chennai. Thank you so much for joining us. It's such a pleasure having you, sir. இங்க இருக்கிற எல்லாருமே great fans of your work individually, but நீங்க ஒண்ணா இப்போ ஒரு பிரம்மாண்டமான படத்துக்காக, அதுவும் நம்மளுடைய இந்தியாவை ஒரு சர்வதேச தரத்துல உயர்த்தி நிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, உழைத்திருக்கீங்க, உங்க நேரத்தை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை மீடியா இண்டஸ்ட்ரியில இருந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் எவ்ரிதிங் யூ டன். அண்ட் ஹேவிங் செட் தட், முதல்ல வந்து வெல்கம் நோட்டை கொடுக்கறதுக்காக திரு தமிழ் குமரன் அவர்களை அழைக்கிறோம், ஹெட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ். முதல்ல உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன், காலதாமத்துக்கு மன்னித்துருவோம். பிரம்மாண்ட படங்களை தயாரித்து வருவதில் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் திரு சுபாஸ்கரன் அவர்கள் பல படங்களை வழங்கியுள்ளார்கள். அந்த வகையில் பிரம்மாண்ட இயக்குனர் திரு ராஜமௌலி சார் அவர்களையும் மற்றும் NTR அவர்களையும் மற்றும் திரு ராம் சரண் அவர்களையும் மற்றும் ஆலியா பட் அவர்களையும் தானியா சார் மற்றும் கார்த்திகேயா ஜென்னி பிரசாத் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். Thank you sir, thank you very much. அடுத்ததாக DVV Entertainment the head திரு தன்னையா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். So few words. All media peoples, thanks to Layka Productions and my director and my heroes and Alia Bhatt. Thanks. Thank you sir. I think this is the maximum you have spoken. I saw in your last press meet, sir. Thank you very much, sir. I'll get my sambalam, sir. I'll get my payment. Thank you very much, sir, for that. Okay, next. அடுத்ததாக அழகான
ஓவியம் போல அங்க அமர்ந்திருக்கும் ஆலியா பட் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். வணக்கம் ஆலியா. எல்லாருக்கும் வணக்கம். அழகா மல்லிப்பூவெல்லாம் வச்சுட்டு beautiful flowers. Thank you. It looks as gorgeous as you are. I try. So please tell us, how do you feel being here in Chennai and your connection about Chennai and RRR? Well, I have shot in Chennai, spent quite some time here when I was doing a film called Two States, where I was playing a Tamilian. So I was very excited to come here. I fully prepped in my sari. I wanted to look as traditional as possible. Very excited, of course, for RRR. You know, the journey has just begun, but there's so much love coming in. So it's very exciting for all of us. And being Rajamouli sir's lady in this film, அவருடைய படங்கள்ல in this films, the lady characters are very, very important. So how excited are you to play this role, or how excited are you for the audience to watch? Because it's a pan-Indian film, so all languages, all over India, they're going to watch you, and you're going to become a nation's girl now after this film. Oh, that's so sweet. Well, honestly, I feel film comes before role, character, everything. I'm very excited first for myself to see the film, and then for the audience to see the film. Speaking about being, yes, the leading lady, I think it's a dream come true. Literally pinching myself even when I see myself on screen, even now when we see the trailer. But I wouldn't speak more. Actions speak louder than words, so I would like people to see the film and then comment. Thank you so much. So there will be questions from the press later. So next, அடுத்ததாக அங்க ரெண்டு டைகர்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு டைகர் அங்கே வந்து கர்ஜிக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். ராம் சரண் அவர்கள். Sir, welcome back to Chennai. Thank you, ma'am. And we know you're a Chennai boy, so what do you want to tell us, sir? எல்லாருக்கும் வணக்கம். Thank you, Chennai. Thank you, Tamil Nadu, for enjoying this trailer and teaser. No, I'm just looking forward to hearing from you, your questions, more than me saying anything. I'd like to hear from you. Thank you. Sir, I have one question. Can I ask? Yes, ma'am. Both of you, sir, you and Junior, sir. I have one question. சும்மா பார்த்தேன். நீங்க பார்த்தா சிங்கமே பயப்படுது சார். நான் பாவம் சார். ஜஸ்ட் கடன் வாங்கி சாரி கட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் சார். ஓகே. I just want one problem. Do you have any problem in left knee, sir? No, இல்லம்மா. Because நாக்குல பண்ணி நாக்கு தள்ளி ஸ்டெப் அதை பார்த்து இங்க பசங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பாவம் சார் ரீல்ஸ்ல ஃபுல் நீ ப்ராப்ளம் சார் ஃபார் அஸ். ஒரு ஸ்டெப் ஒரு கால் ஆடி உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா சார்? ஒன்றும் இல்லை, அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். சார், ஐ ஹவ் நாட் கம், நோ ப்ராப்ளம் சார். சார் அப்படி சொல்லாதீங்க சார், கட் பண்ணுவாங்க சார் என் சம்பளத்தை, ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் we're going to talk to our junior NTR அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. மோர் தேன் we talking about our RRR traders response, I want to really sit down and answer your questions. Thank you so much. Thank you sir, thank you very much. So அடுத்ததாக உங்களுக்கே தெரியும் யார்கிட்ட பேச போறோம்னு. He's a creator who creates things, and அந்த அவருடைய கிரியேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் இதை விட சிறப்பா இதை யாராலையுமே படைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தலை சிறந்த படைப்பாளி திரு ராஜமௌலி அவர்கள். Sir, it's an honor. Please few words for us, sir. Thank you. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக ஆனாலும் நம்ம படித்த ஸ்கூலுக்கு வந்தால் ஒரு பயமாக இருக்கும் இல்லை. சென்னை இஸ் லைக் அ ஸ்கூல் ஃபார் மீ. திஸ் இஸ் வேர் ஐ லேர்ன்ட் ABCDs ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஸோ even we grow big, even we become some successful, நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் பார்த்தா ஒரு பயமாக இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது சென்னை வந்தால். ஸோ பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன எது பேசணுமோ அதெல்லாம் ட்ரைலரில் காட்டிட்டோம். If you have any questions, like I promised last time வரும்போது நான் ப்ராமிஸ் பண்ணேன் எல்லாரும் எடுத்துக்கு வரேன்னு சொன்னேன், எடுத்துக்கு வந்தேன். I kept my promise. So we are ready to answer your questions. Thank you very much. Thank you sir, thank you so much. So my dear press from all over India வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், especially from Tamil Nadu. So நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா அவங்க கிட்ட கேட்கலாம். உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கேன். அதனால் சார் நோ ப்ராப்ளம். அருமையான చాలా మంచి వాడు సార్ ప్రెస్ గారు. చాలా ఏ క్లాస్ క్వశ్చన్స్ అడుగుతుంది సార్. உங்களுக்கு తెలుగు కూడా என் தமிழ் மாதிரி தான் இருக்கு. ஆமாம் சார்.
தேங்க்யூ சார். வணக்கம் ராஜமௌலி சார். வணக்கம். பாகுபலி முதல் படம் 2வது பார்ட் 2 எடுத்த பிறகு இந்தியாவில் ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக வந்த பிறகு இவ்வளோ கோடி சம்பாதிச்ச பிறகு அதை விட பெரிய படம் எடுக்க முடியும்னு உங்களால் நம்ப முடியுதா? இது வந்து அதை வந்து ஃபீட் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, பெரிய படம் இஸ் எப்படி சொல்கிறது, அதுக்கு ஒரு ப்ராக்கெட்டில் போடுறது ரொம்ப கஷ்டங்க. பிகாஸ் we can make films. We will expect our films to do very big, and we will put all the efforts that we can to make the film as big as possible. But ultimately, when the audience da sollanum, ultimately, finally, audience வந்து சொல்லணும் இது பெரிய படம், இது அதோட பெரிய படம், final audience சொல்லணும். எங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. Definitely, we made a very big film, and பாகுபலி படத்தில் எந்த மாதிரி இம்பேக்ட் கொடுத்தோமோ, ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி எமோஷன்ஸ் கொடுத்தோமோ, அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் பண்ணிட்டோம். ரொம்ப அழகாக பண்ணோம். ஆனால் கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஃபைனல் ஆடியன்ஸ் தான் சொல்லணும். சார், ஹலோ. ஜனவரி 7ஆம் தேதி இந்த படம் வந்துடுது. அடுத்த ப்ராஜெக்ட் வந்துட்டு மகேஷ் பாபு சார் வச்சு பண்ணுறீங்க. முன்னாடி வந்து ரஜினி சார் வந்து உங்கள் ஷூட்டிங்க்கு வந்தார் பாகுபலிக்கு. ரஜினி சார் வந்து நினச்சாக்கா வந்துட்டு நான் அந்த படம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் மனசு வச்சாக்கா வந்து இந்தியன் ஸ்டார் மொத்த பேரையும் சேர்த்து ஒரு படத்தில் பண்ணலாம் இல்லையா? ரஜினி சார், சிரஞ்சீவி சார், மம்முட்டி சார், மோகன்லால் சார், அமிதாப் பச்சன். அது உங்களால் முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு ஏதாவது ஆன்சர் சொல்ல முடியுமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை இருக்குங்க. அவ்வளோ பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்லி அந்த மாதிரி மல்டி ஸ்டார் படத்துக்கு நான் பண்ணுவேன்னு நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். But see, finally, whatever stars, obviously, you said very, very big names, but ultimately we need a story that can carry the big names. I sincerely believe, I really believe that, okay, இப்போ யார் பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, யாரும் வந்து எனக்கு டேட்ஸ் கொடுப்பாங்க, யார்கிட்ட எனக்கு அப்ரோச்சபிலிட்டி இருக்குது, இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி எழுதுனா அது கரெக்ட் கிடையாது. That's very wrong in filmmaking. First நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை எழுதணும். அந்த கதையில் எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர்ஸுக்கு எந்த ஸ்டார்ஸ் கரெக்டாக இருப்பாங்களோ, யார் கரெக்டாக எந்த ஆக்டர்ஸ் கரெக்டாக இருப்பாங்களோ அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும். So the story should lead us. Of course, I respect all the names that you said. I have huge respect. I'm a huge fan of the names that you mentioned. But unless I have the story that can elevate those stars, otherwise I won't be honest. I won't be an honest filmmaker. I like to be an honest filmmaker, and this is my approach to filmmaking. இப்போ பாகுபலி படம் பண்ணது வந்து எல்லா மொழிக்கும் வந்து கனெக்ட் ஆச்சு. இப்போ ஒரு பேன் இந்தியா படம் பண்ணும்போது இது ஒரு மாநிலத்தில் நடந்த கதையை எப்படி நீங்கள் வந்து புனைவாக எல்லா ஒரு பேன் இந்தியா மூவியாக வந்து உருவாக்கி இருக்கீங்க? Modi is language, right? Yes. Modi is language. Okay. Bahubali, the reason why Bahubali connected to all the people is not because of the language. It is because of the emotions that it had. It's the human emotions. Personally speaking, if you just talk about emotions, I personally feel RRR is much more stronger, much more captivating in terms of emotions. So if you're just talking about emotions, I'm much more confident about RRR than Bahubali. Sir, for a director, it is very difficult. Sir, here, sir. For a director, it is very difficult to balance with the established hero and a heroine to give them scenes. But here, you have two box office heroes and one heroine there who's very much familiar. How did you balance with them with the scenes, and did you find any difficulty there? Very good question, sir. See, the moment I look at them as Ram Charan and NTR and Alia Bhatt, and I start thinking about how to balance them, I'm a failure as a filmmaker. No, for me, I need to think in terms of, I have my Alluri Sita Ramaraju, I have my Komaram team, I have my Sita. How do I balance my characters, not their images? How do I make my audiences equally empathetic towards these characters? If I travel in that line, then I have a chance of being a successful storyteller. That's my approach. I don't think of their images.
their images make the audience come to the theaters. But my story makes the audiences feel for the characters. So that's how I do it. Hi, sir. Hi. Yeah. Thank you. Thank you. Sir, question to Mr. Ram Charan and Junior NTR sir. நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து படம் பண்ணியிருக்கீங்க ஆர்ஆரில். உங்களுக்குள்ளே இருந்த சேலஞ்சஸ் எப்படி இருந்தது, ஸ்க்ரீனில் உங்களை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கணும், ராஜமௌலி சார் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ட்டு நீங்கள் எப்படி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில்? ரெண்டு பேருமே சொன்னால் நல்லாயிருக்கும் தனித்தனியாக. I think every time we work with Rajamouli sir, it's always challenging. Any character, not only me, even every character from small to big, everybody, it's a challenging role. If it's not challenging, trust me, he's not going to design it for us. Keeping aside that, I think the journey was so smooth because sir has traveled in that characters before us for quite some time. By the time he explained it to us, it was so crisp and so to the point for us to understand each character, each emotion, and especially the legends we are portraying, Alluri Sitaram Raju and Bheem and Sita. It's very easy when the director has done his homework and we are just getting into the set. Junior NTR sir? I've said it many times that Rajamouli is one of the very few directors. I mean, I call him Jackana. So Jackana is one of the very few directors who tickles the hunger of an actor. Over the years, you become very calculative. Everything becomes very known. So he's got this speciality in him where he takes his actors into a zone where you start feeling hungry again. So when I was offered this role, so I was very confident that Rajamouli had a lot of confidence on me. And again, I was very scared because that amount of confidence which he shows on his actors, he demands that from them also. But again, having said this, he is one of the very few directors who guides his actors also to achieve what he wants from them. So it's been an amazing ride. It's worked with him many times before in the past, but he was something new in Triple R. So I'm sure that is carried in the trailer. Thank you sir. My best wishes. Hi, here. Hi Tarak, hi Charan. Haricharan from Hindustan Times. See, when you guys agreed to come on board after you heard the script, at any point, did you guys think or even wish you could have swapped your roles? Did you even have the discussion between you guys, even casually? I mean, not in terms of his character is better, so I want that, or maybe I'm speaking for myself, I'm sure he's felt the same. But in terms of the hard work, sometimes when I'm working very hard, and obviously there were days when he has relaxed days, I wish I got into that skit into his character. It was more of jealousy that he's got more free time or I've got more free schedule or more hard work. Yeah. Sir will do too much, so we should swap like that. And there were times where we were jealous of each other also, where Yannick shooting in the pole, but he packed him up. Right. So I used to just look at him. And when the mom's going, the kid will அப்படியே சின்ன பசங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி விட்டு போயிடுறியா நீ இது நான் வரேன் where sometimes he sent me away and he packed him up at 4:30 in the morning. Sometimes he packed me at 5:30 in the morning. So this was more of that, but we never felt that Charan would have been better in this and I would have been better in that. Okay. Look at that man, he's the man who decides. Right. A follow-up question to Rajamouli sir. So, how did you imagine they would perfectly fit these characters? Like, did you take into consideration certain factors that they could probably convincingly portray, or certain strengths? I mean, how did you kind of judge they would fit these characters, or did you even think of swapping at some point, and how did you decide on that? Casting them is more instinctive rather than having a lot of calculations.